ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய ரவை கஜாயம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா எடுத்துக்குவோம், 1/2 கப் ரவை, 3/4 கப் சுகர், 1 சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. 2 வாழைப்பழத்தை உரித்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அந்த அரைச்ச விழுதை இது கூட சேர்த்திக்குவோம். இந்த வாழைப்பழம், மைதா, ரவை, சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் பூம்பழம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் அதில் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த பேட்டரை ஒரு கரண்டியில் எடுத்து நம்ம ஊற்றுவோம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக அதை திருப்பி விட்டோம்னா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதை நம்ம எடுத்துருவோம். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஈஸியான ரவை கஜாயம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.